என் நெஞ்சில் நீங்காத ஊனோடும் உயிரோடும் உலகத்தோடும் உணர்வுகளோடும் நிறைந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்களின் 32வது கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற கழகத்தின் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களே, பல பொதுக்குழுக்களை அரங்கேற்றி இருக்கிறது. இது 32வது பொதுக்குழு. கழகம் தொடங்கியும் 32 ஆண்டுகள் ஆகின்றன. மறக்க முடியாத பொதுக்குழுக்கள் 2. ஒன்று 2003ஆம் வருடம் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு. அப்பொழுது நானும் சகோதரர் பூமிநாதன் உள்ளிட்டோரும் வேலூர் மத்திய சிறைச்சாலையிலே இருந்தோம். பொதுக்குழு கூட இருக்கிறது. சிறைவாசம் 1.5 ஆண்டுகளை கடக்க இருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் மனதிலே கவலையும் சஞ்சலமும் வேதனையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த பொதுக்குழுக்கு நான் கலந்து கொள்வதாக இருந்தால் என்ன பேசுவேன் என்பதை எண்ணி பார்த்து ஒரு இரவு முழுவதும் அந்த உரையை 78 பக்கங்களிலே எழுதினேன். கல்வி வழக்கறிஞர் நன்மாறன் அவர்களை நேர்காணலுக்கு வரச் செய்து இது பொதுக்குழுவிலே நான் ஆற்றுகிற உரை என்று அவரிடம் கொடுத்தனுப்பினேன். அருமை தம்பி நாஞ்சில் சம்பத் அந்த உரையை வாசித்தார். மறுநாள் எனக்கு ஜெயிலுக்கு செய்தி வந்தது. உங்கள் உரையை வாசிக்கிற போது பொதுக்குழு உறுப்பினர்கள் பலரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். சிலரின் விசும்பல் ஒலி வெளியிலே கேட்டது. என்றபோது நான் எண்ணி பார்த்தேன். அரசியல் இயக்கங்களை நடத்தியவர்கள் தடியடி பிரயோகத்தை, கண்ணீர் புகை பிரயோகத்தை, துப்பாக்கி பிரயோகத்தை சந்தித்த வரலாறுகள் உண்டு. அரசியல் கட்சிகளை நடத்தியவர்கள் வெற்றிகளை தோல்விகளை கடந்து துரோகங்களையும் கடந்து கட்சிகளை நடத்தியது உண்டு. ஆனால் இந்த உபகண்டத்தில் இல்லை, ஆசியா கண்டத்தில் இல்லை, இந்த புவனத்தில் ஜனநாயக நாடுகளாக திகழ்கிற தேசங்களில் எண்ணற்ற கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகள் நம்மை விட 1000 மடங்கு சாதித்திருக்கின்றன. அந்த கட்சிகளினுடைய வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன். ஆனால் எந்த கட்சியின் வரலாற்றிலும் அந்த கட்சியின் தலைவன் கொட்டடியில் அடைக்கப்பட்டு கொட்டடிக்கு வெளியே இருக்கக்கூடிய கட்சியினரை சிறையில் இருந்தவாறே உரை நிகழ்த்தி பொதுக்குழுவிலேயே பிரத்யட்சமாக பிரவேசித்து உரையாற்றுவதைப் போல அந்த பொதுக்குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இந்த நிகழ்ச்சிகளில் கட்சியின் பொதுச் செயலாளரே உரையாற்றுவது போல உரையை தயாரித்து அனுப்பி அந்த உரையை அந்த பொதுக்குழுவிலே முன்வைத்து அனைவருடைய நெஞ்சங்களிலும் ஒரு பச்சாதாப இரக்க உணர்ச்சியையும் கண்களிலே புனரையும் வருவித்த வரலாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடையாது. நான் 15,000 கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் சிறையிலிருந்து. 3 மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு என் பேச்சை எழுதி அனுப்பியிருக்கிறேன். அதே போலத்தான் மார்ச் 1ஆம் தேதி
மூன்றாம் ஆண்டு பொதுக்குழுவுக்கும் 78 பக்கங்கள் நிரம்பிய உரையை பதிவு செய்து இந்த சிறையிலே இருந்து நான் அண்ணாந்து பார்த்தா வானத்திலே மிதந்து செல்கிறதே மேகங்கள். அந்த மேக கூட்டமே அண்ணா நகருக்கு செல். இந்த கொட்டடியிலே இருக்கிறவருடைய எண்ணங்களை, உணர்வுகளை என் சகோதரர்களுக்கு தெரியப்படுத்து. தவழ்ந்து வருகிற தென்றல் காற்றே அண்ணா நகருக்கு செல். அங்கே என் தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், சகோதரர்கள் கூடியிருக்கிற கூட்டத்தில் என் வாழ்த்துக்களை சொல் என்று எழுதி அனுப்பி அந்த உரையை வாசிக்க செய்ததும், அதனை அடுத்து நடந்த அடுத்த பொதுக்குழு 2004 பிப்ரவரி 14ஆம் தேதி இதே அரங்கத்தில் நான் சிறையை விட்டு வெளியே பிணையிலே வந்த நேரம் பூமிநாதன் உள்ளிட்டோர் வந்த நேரம் அண்ணன் எல் கணேசனும் அவைத்தலைவராக, சகோதரர் செஞ்சி ராமச்சந்திரனும் துணை பொதுச் செயலாளராக, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முதல் நாள் நடத்தி அந்த கூட்டத்தில் நீண்ட நேரம் விவாதங்கள் மேற்கொண்டு அந்த கூட்டத்திலே ஒரு முடிவினை மேற்கொண்டு மத்திய அமைச்சரவையில் இனி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடம் பெறக்கூடாது என்று அன்றைய அவைத்தலைவரும் துணை பொதுச் செயலாளரும் அதை ஏற்க முடியாது என்ற தங்களுடைய எதிர்ப்பை உணர்த்திய போதும் அங்கே நிறைவேற்றியதை இந்த அரங்கத்தில் மறுநாள் பொதுக்குழுவில் மேடையில் நான் வந்து நின்ற மாத்திரத்தில் 2 வருடம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கிறார் இந்த பொதுக்குழுவுக்கு என்று எழுப்பிய கரவொலி 5 நிமிடம் அடங்கவே இல்லை. அந்த பொதுக்குழுவில் அதில் அறிவித்தேன், மத்திய அரசாங்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே சில தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் மத்திய அமைச்சரவையில் நாம் சேர மாட்டோம் என்று நான் சொல்லி முடித்ததுதான் தாமதம். 10 நிமிடம் கரவொலி அடங்கவில்லை. ஆர்த்தெழுந்து கைதட்டினார்கள். மந்திரி சபையிலே இடம்பெற்றது தவறு என்ற உணர்வோடு, ஏனெனில் அதுவரை 2 பேர் மத்திய மந்திரி சபையிலே மந்திரிகளாக இருந்தார்கள். மொத்த பொதுக்குழுவுடைய விருப்பம் 2 பேர் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது நம்பிக்கை இழந்தார்கள். இனி மந்திரி சபையிலே நாம் சேரக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அனைவரும் கரவொலி எழுப்பி எடுத்த முடிவு அதை மாற்ற வேண்டும் என்று அண்ணன் எல்ஜி அவர்கள் என் அறைக்கு எண்ணற்ற முறை வந்தார். என் படுக்கையிலே வந்து உட்கார்ந்து கொள்வார். அதைவிட தரைப்படை தளபதி செஞ்சி ராமச்சந்திரன் பொழுது விடுவதற்குள் என் தலைமாற்றில் வந்து உட்கார்ந்திருப்பார். எப்படியாவது அமைச்சராக்குங்கள். பொதுக்குழுவிலே முடிவெடுத்திருக்கிறோம், எப்படி ஆக்க முடியும்? என்ன பெரிய பொதுக்குழு? அமைச்சராக்கிட்டு அடுத்த பொதுக்குழுவில் அதற்கு அங்கீகாரம் கொடுத்து விட வேண்டியதான, ரேட்டிஃபை பண்ண வேண்டியதான. இது அண்ணன் எல்ஜியின் கூற்று, செஞ்சி ராமச்சந்திரனுடைய கூற்று. நான் ஏற்கவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் நெஞ்சத்தில் அழியா ஓவியமாக இருக்கிறாரே மார்த்தாண்டம் ஜெயராஜ், கொள்கை வீரன், விடுதலை புலிகள் மீது ஈடத்த பற்று கொண்டவன், அந்த மாவட்டத்திலேயே பெரும் செல்வந்தராகிய அப்பாவு நாடாரின் பேரன், மார்த்தாண்டத்திலேயே பெரிய ஜவுளி கடை, பெரியார் அங்குதான் அந்த வீட்டில் தான் தங்குவார். அந்த கொள்கை வீரன் வீட்டில் நிகழ்ச்சி திருமணம்,
நான் நாகர்கோவில் போய் தங்குமிடத்திலே நீராடி உடை மாற்றி மார்த்தாண்டம் செல்ல வேண்டும். அலைபேசி தொலைபேசி தகவல் வருகிறது. அண்ணன் எல்ஜி பேசுகிறார். 2 நாட்களுக்குள் மந்திரி சபையிலே சிலரை சேர்க்கப் போவதாக தகவல் வந்திருக்கிறது. இப்பொழுதாவது நீங்கள் பிரதமர் வாஜ்பாய் பிரதமரிடத்தில் மன்மோகன் சிங் இடத்தில் சொல்லி என்னை அமைச்சராக்குங்கள், செய்தியை அமைச்சராக்குங்கள். பொதுக்குழு முடிவு ஆயிற்று அண்ணா. என்ன பெரிய பொதுக்குழு? மந்திரி ஆக்கிட்டு ரேட்டிவை பண்ண வேண்டியதானே. நான் பதில் சொல்லவில்லை. வீட்டிலே மதிய உணவு. மீண்டும் தொலைபேசி வருகிறது. அவைத்தலைவர் அவசரமாக பேச விரும்புகிறார். நான் அவசரமாக சாப்பிட்டு விட்டு ஜெயராஜிடம் மாடியில் நான் ஓய்வெடுக்கின்ற அறைக்கு என்னை அழைத்துக் கொண்டு போகிறேன். போனார். அண்ணன் எல்ஜி பேசினார். நான் கட்சியின் அவைத்தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்றார். எதற்காக என்று கேட்டேன். என்னை அமைச்சராக்க நீங்கள் விரும்பவில்லை, இந்த அவைத்தலைவர் பதவியில் நீடிக்க நான் விரும்பவில்லை என்றார். நான் அவரிடம் மன்றாடி கேட்டேன், மெரினா கடற்கரையிலே எத்தனை மணி இரவெல்லாம் உங்களோடு நான் உரையாடி இருப்பேன். எத்தனை முறை ஏன் விக்டோரியா ஹாஸ்டல் அறையில் வந்து மணிக்கணக்காக பேசியிருப்பீர்கள். நாடி நரம்புகளிலே தமிழ் உணர்ச்சி ஊற்றெடுக்கின்ற விதத்திலே எப்படியெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தினீர்கள். எனக்கு எவ்வளவு தலைவர்களிடம் அழைத்துக் கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினீர்கள். ரகசியம் அவசரம் அவசியம் என்று எமர்ஜென்சி என்று போட்ட அவசர கூட்டத்தை முடித்துக் கொண்டு நீங்களும் நானும் செஞ்சி ராமச்சந்திரனும் தமிழ்நாடு மாவட்ட வாரியாக எமர்ஜென்சி எதிர்த்து மாணவர் பாசறை கூட்டங்களை கூட்டுவதென்று தீர்மானித்திருந்த வேளையில் நான் புறப்பட்டு நெல்லை சென்று விட்டேன். நெல்லையிலே பாசறை கூட்டம் நடக்கிறது. எனக்கு மூத்த புதல்வி பிறந்திருக்கிறாள் என்ற செய்தியை நண்பர் குட்டி கொண்டு வந்து தந்தார். மோட்டார் சைக்கிளில் ஏறிக்கொண்டு சென்று மருத்துவமனையிலே போய் தாய் சிலையை பார்த்துவிட்டு திரும்புகிறேன். தஞ்சையில் பொதுக்கூட்டம் முடித்துக் கொண்டு நான் செல்ல, பொதுக்கூட்டம் முடித்துக் கொண்டு கரூருக்கு போகிற வழியிலே கார் விபத்து ஏற்பட்டு முதுகெலும்பு எல் கணேசனுக்கு உடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலே அவர் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் என்று கேட்டு துடிதுடித்து போய் நான் தஞ்சை மருத்துவமனைக்கு சென்றேன். அண்ணன் பேராசிரியரும் வந்திருந்தார். ஒரு 8 மாத காலத்துக்கு அசைவின்றி இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். அவர் என்னை பார்த்து, நீங்களும் செஞ்சியும் அந்த சுற்றுப்பயணத்தை நடத்துகிறார் என்றார். அதே போல நானும் செஞ்சி ராமச்சந்திரனுடைய தள்ளு என்கிற 333 அம்பாசிடர் கார் ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஒருவரை நின்றுவிடும். நாங்கள் ஒரு 3 பேர் அதை கொஞ்ச நேரம் தள்ளுவோம். அது தமிழ்நாடு பூராவிலும் மாவட்ட மாணவர் பாசறை கூட்டங்களை நடத்தி அந்த பாசறை கூட்டங்களிலே முழங்கிய சிங்கங்கள், இளைஞரணி மாணவனை சேர்ந்த சிங்கங்கள், அண்ணா பேச்சு. ஒவ்வொருவரும் இந்த நெருக்கடியிலே எதிர்த்து உயிர்களை தருவோம், தண்டவாளங்களை தகர்ப்போம், புரட்சி ஏற்படுத்துவோம், தனிநாடாக தமிழ்நாட்டை பிரித்து விடுவோம் என்றெல்லாம் பேசினார். அத்தனையும் எழுதி வைத்தேன், பேரேற்றேன். தமிழ்நாடு பூராவிலும் சுற்றி முடித்து தலைமை கழகத்திலே வந்து அண்ணன் டாக்டர் கலைஞர், டாக்டர் நாவலர், பக்கத்திலே அண்ணன் ஆசை தம்பி, இன்னொரு பக்கத்திலே பண்பட்டி ராமச்சந்திரன் இருக்கிற போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கனல்களுக்கும் கருத்துக்களை தந்தவர்கள் பெயர் முகவரி எழுதி அதை குறிப்பு முழுக்க பேச்சை நான் எழுதியிருந்தேன். கலைஞர் அவர்கள் பக்கமாக பார்த்தார். ஒன்றும் பேசாமல் டாக்டர் நாவலரிடம் கொடுத்தார்.
நாவலர் 4 பக்கம் படித்துவிட்டு இந்த ஒரு நோட்டு போதும் நம்ம கவர்மெண்ட்டை நாளைக்கு டிஸ்மிஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு நோட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஐடி கிட்ட கிடைச்சா போதும், நாளைக்கே நம்ம அரசை டிஸ்மிஸ் பண்ணிடுவான். இப்போ அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள இதை சுக்கரா கிழிச்சு நெருப்பு வச்சு நீ சாம்பலாக. கலைஞர் எதுவுமே சொல்லவில்லை. நான் ரொம்ப மனவேதனையோடு வெளியே வந்தேன். வேகமாக ஆசை தம்பி வந்தார். தம்பி, இது பொக்கிஷம், தனிநாடே கேட்போம்ங்கிற அளவுக்கு உணர்ச்சிகரமான இளைஞர்கள் சொன்ன கருத்துக்கள். இந்த முகவரியும் இருக்க வேண்டும், இந்த நோட்டும் இருக்க வேண்டும். நாவலர் சொன்னார் கொடுத்தாரு, பத்திரப்படுத்த. நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு பிரசிடென்ட். எனக்கு வந்து அலமாரியில் வச்சு எனக்கு உதவியாளர் முத்துக்கிட்ட பத்திரமா பார்த்து கொண்டேன். கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு 76 ஜனவரி கடைசியில். டிஸ்மிஸ் தினமலர் பத்திரிகை போட்டிருக்கு. பிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கிறார். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. நான் உடனே இன்ஸ்டிடியூட்டுக்கு தகவல் அனுப்பி, முத்து அந்த நோட்டை எடுத்து கிழித்து சாம்பலாக்கி, இல்லாட்டி அவ்வளவு பேரையும் விசாரணை போட்டுருவான் அதில் உள்ள அட்ரஸில் என்று நான் சொன்னேன். அதே போல் அவர் செய்வார். நான் விசா வாசியாக பாளையத்திரையிலே அழைக்கப்பட்டேன். இவையெல்லாம் நான் நினைவூட்டி அண்ணன் எழுதியிடம் பழைய சம்பவங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி, ஏன் என் தலையில கல்ல போடுறீங்க, ஏன் அவைத்தலைவர் பதவியை ராஜினாமா செய்றீங்க, வேண்டாம், இது நெஞ்சில குத்திரமா இருக்கு, வேண்டாம், தயவுவிட முடிவு எடுக்காது. இல்லப்பா, மை பிரதர், ஐ ஹவ் ஆல்ரெடி ரிட்டன் மை ரெசிக்னேஷன் லெட்டர். நான் ராஜினாமா கடிதத்தை எழுதிட்டேன், முடிவை மாற்ற முடியாது. கிழிஞ்சு மண்டாடி கேட்கிறேன், ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போடுங்க. அவைத்தலைவர் பதவியை நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடாது. அவர் சரி நேராக பேசிக்கொள்வோம். நான் ரொம்ப மனசு உடஞ்சி, சரி இவரும் செஞ்சு வந்து முடிவு பண்ணாங்க. 2 பேர் ராஜினாமா செய்யறது. மன்மோகன் சிங்கிட்ட போய் ஒருத்தரை மினிஸ்ட்ரியில் சேர்த்துக்கிட்டு எம்பி அப்படின்னு சொன்னேன். மன்மோகன் சிங் மீது எல்லையற்ற மரியாதை வைத்தவர். மிஸ்டர் வைகோ, DMK has added your 4 MPs in their list. On that basis, they have got many portfolios. If you are able to persuade the DMK leadership to withdraw 1 minister, I will provide your member in the cabinet. நம்முடைய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் சேர்த்து எங்கள் கூட்டணிக்குள் கூட்டுக்குள் உள்கூட்டு அவங்களும் எங்க எம்பி தான் என்று மொத்த கணக்கில் நம் 4 எம்பிக்களையும் சேர்த்து மந்திரி பதவி பெற்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இது மன்மோகன் சிங் சொன்னதை நான் பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக பொதுக்குழு என்பது இருதயம் மட்டுமல்ல, கட்சியை இயக்கக்கூடியது. பொதுக்குழு உறுப்பினர்களின் காலடிகளை தொட்டு வணங்குவது சுயமரியாதைக்கு ஏற்றதல்ல. ஆனால் உங்கள் கால் மலர்களை கைமலர்களாக நினைத்து பூசிக்கிறவன் தான். ஏன் தெரியுமா? இந்த கட்சியை நிர்மூலம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதே அவைத்தலைவரும் துணை பொதுச் செயலாளரும் டெல்லியிலே உண்ணாவிரதம், ஈழ பிரச்சனைக்காக உண்ணாவிரதத்துக்கு வரவில்லை. டாக்டர் கிருஷ்ணன் வந்தார். 2 பேரும் தனியா உட்கார்ந்து பேசிட்டே இருக்காங்க லாபியில. என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. மறுநாள் சென்னைக்கு வந்துட்டேன். செட்டிநாட்டு அரசுடைய மாளிகைக்கு போனேன் ஒரு அட்மிஷனுக்காக. அந்த செட்டிநாட்டு அரசர் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்களே வந்துட்டீங்க. முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன, நேற்று இரவு 2 மணிக்கு 1:30 மணிக்கு உங்க கட்சியினுடைய 2
எம்பிக்கள் சிஐடி நகரில் திமுக தலைவரை சந்திச்சு 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? 3 எம்பிக்கள், 3 எம்எல்ஏக்கள், 13 மாவட்ட செயலாளர்கள் மதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேரப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை வந்து சொன்னவர் அதே குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர். உங்களுக்கும் எனக்கும் நட்பு என்பது அவருக்கு தெரியாது. அவர்தான் வந்து நேற்று சாயங்காலம் சொல்லிவிட்டு போகிறார். கட்சி 2ஆம் உடையில் 3ஆம் உடையில் இத்தனை எம்பி, இத்தனை எம்எல்ஏ, இத்தனை மாவட்ட செயலாளர் சேர்றாங்க. தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்குரிய ஏற்பாட்டை தலைவர் செஞ்சு வச்சுட்டாங்க. உடனே போட்டி பொதுக்குழு சேலத்திலே திமுக அமைச்சரவையில் இருக்கிறது. ஒவ்வொரு திமுக அமைச்சரும் இவர்களை அழைத்துக் கொண்டு போய் பொதுக்குழு உறுப்பினர்கள் வீடுகளுக்கு சென்று 3 லட்சம் தருகிறோம், 4 லட்சம் தருகிறோம், 5 லட்சம் தருகிறோம் என்ற வரையில் பேசினார்கள். 1230 பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தவர்களை மரியாதை கெட்டு போகும் என்று எச்சரித்து அந்த வீட்டு பெண்கள், ஏழை வீட்டு பெண்கள், நடுத்தர வீட்டு பெண்கள், டீக்கடை வைத்திருப்பவருடைய வீட்டு பெண்கள், 2 ஏக்கர் 3 ஏக்கர் வைத்திருக்க ஏழை விவசாயிகளுடைய வீட்டு அந்த சம்சாரங்கள் மரியாதை கெட்டு போகும். சில இடங்களில் விளக்கு மாத்து பூசல்களும் வீட்டை விட்டு வெளியே போங்க. யார்? அந்த மாதரசிகள். இந்த பணத்துக்கு எல்லோரும் அடிமையாகி விடுவார்கள். பணம் கொடுத்தால் யாரையும் விலைக்கு வாங்கி விடலாம் என்று நாட்டிலே பல பேர் பகக்கனவு காண்கிறார்கள். ஸ்டெர்லைட்காரர் அப்படித்தான் கோடிகளை வீசி பலரை வயப்படுத்தினார். கட்சி பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. கோர்ட்டுக்கு வழக்கு தொடுக்க வந்தவர்கள் பாதி வழியிலே காணாமலே போய்விட்டார்கள். அந்த கட்சிகள் அதிமுகவை வசப்படுத்தினார், திமுக தலைமையை வசப்படுத்தினார். திமுக ஆட்சி நடக்கிற போது ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக விடுவி வக்கீல் சொல்றார். அதே போல அதிமுக ஆட்சி ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா எதிர்த்து பேச வேண்டிய சர்க்கார் வக்கீல் all the 29 conditions have been complied. எல்லா நிபந்தனையும் நிறைவேற்றியாச்சு அரசு. ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா உடனே ஜட்ஜி கோகலே கேட்டார், do you represent தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி? நீ யாருக்கு வக்கீல் என்று கேட்டார். ஆக அதிமுக திமுக தலைமைகள் எளிதில் வசப்படுத்தப்பட்டு விட்டன. மற்ற கட்சிகள் பெயர்களை நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லாம் முதல்ல எதிர்த்தவங்க பாதி வழியிலே கோர்ட்டுக்கு வராம ஓடியே போயிட்டாங்க. விலைக்கு வாங்க முடியாத வைகோவை என்பது பெருமை அல்ல. பொதுக்குழு உறுப்பினரை நான் கொஞ்சம் வசதியான உழைக்காமலே 2 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் வசதி இருக்கு. ஆனா உழைத்தால் தான் கஞ்சி என்று இருந்த நிலைமையில் இருந்த பொதுக்குழு உறுப்பினர் மாதம் போராடி கொண்டிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் அவங்க 4 லட்சம் 5 லட்சம்னா கண்ணில் பார்த்துருக்கவே முடியாது. 1 லட்சம் கூட பார்த்தது இல்லையே. அந்த 1230 பொதுக்குழு உறுப்பினர்கள் விரட்டி அடித்து விட்டு இதே அரங்கத்துக்கு வெளியிலே அபிடவிட் கொடுத்து வீடியோவில் பதிவு செஞ்சாங்களே, அவங்க இந்த கட்சியை காப்பாற்றிய காவல் தெய்வங்கள். உங்களிலே பலர் இன்னும் பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள். ஆக மறுமலர்ச்சி திமுக கழகத்தினுடைய பொதுக்குழு கட்சியை காப்பாற்றியது. பொதுக்குழு உறுப்பினர்கள் கோடி கோடியாக பணம் வீசப்பட்ட போதும் காலால் எட்டி பிடித்து இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். எந்த கட்சிக்கு இந்த பெருமை உண்டு? என் சகோதரர்களை போன்ற நேர்மையின் சிகரங்களை, மாணிக்க கட்டிகளை எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது. தோற்கலாம், ஓட்டுகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஸ்பார்ட்டாவின் வீரர்களை போன்ற என் சகோதரர்கள் பணத்துக்கு வசியாமல் வசதியற்றவர்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்றி கொடுத்தார்களே, அவர்களால் இந்த கட்சி ஜீவித்து நீடித்து இருக்கிறது.
நான் அதற்கு வசியவில்லை என்பது பெரிய பெருமை அல்ல. எனக்கு பெயர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, விளம்பரம் கிடைக்கிறது, எடுத்த நிலையிலே உறுதியாக இருக்கிறோம் என்ற மன நிறைவு ஏற்படுகிறது. ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கள் வசதியற்றவர்கள், அந்த பணத்துக்கு ஆசைப்படலையே. பணத்துக்கே நீங்கள் ஆசைப்படவில்லை, பதவிக்காக நீங்கள் ஆசைப்படுவீர்கள். உங்களில் எத்தனையோ பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சகல தகுதிகளும் கொண்டவர்கள் என்னோடு வந்தால் பதவிகள் கிடைக்காது என்று சொன்னேனே தவிர வாய்ப்பு கிடைக்கிற போது பதவிகளை கொடுக்க வேண்டும் என்று துடித்தவன் நான். ஆனால் நீங்கள் அப்படி எந்த பதவியையும் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. பணத்தை தூசியாக மதித்தவர். இந்த பெருமை இந்த கட்சிக்கு உண்டு என்பதால் இந்த சிவாரத்தின் மீது நாம் எழுப்புகின்ற கட்டிடம், ஒவ்வொரு செங்கலாக வைத்து எழுப்புகின்ற நம்முடைய அரண் வலுவாக இருக்கும். கடக்க வேண்டிய சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறக்கிறவன் மனிதனே கிடையாது. நல்லா சொன்னான். புறநானூற்றில் 34வது பாட்டு ஆலத்தூர்கிறார் எழுதியிருக்கிறார் நன்றியை பற்றி. ஆண்முலை அறுத்த அரணிலோர் பசுவின் பால் மடியை அறுக்கிறானே அறமற்றவன் அப்படிப்பட்ட குடியவனுக்கும், மாநிலை மகளிர் கருச்சிதை தோற்கும், பெண்களினுடைய கர்ப்பத்தில் இருக்க கருவை சித்திரவதை செய்து சிதைக்கின்ற அப்படிப்பட்ட குடியோருக்கும், குறவர் தப்பிய குடுமையோருக்கும், ஆசானுக்கே கேடு செய்த கொடுமையாளர்களுக்கும், வலுவாய் மருங்கின் கழுவாயும் உள அவங்களுக்கு கூட மன்னிப்பு. ஆனால் நிலம் புடை பெயர்வகாயிரும், நிலம்புடை பெயர்வகாயிரும், நிலம்புடை பெயர்வகாயிரும் ஒருவன் செய்தி கொன்றோருக்கு உயிரி இல் என்ற அறம்பாடித்தே ஆகியே கிடவன். நன்றி மறக்கிறானே அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர் புறநானூற்றிலே எழுதிய பாடம். அப்படி நன்றி மறந்து போன ஒரு சிலர் அதை பற்றி நான் கவலைப்படுறேன். வைர தூண்களாக, பொக்கிஷங்களாக, ரத்தினங்களாக இந்த கட்சிக்கு நீங்கள் ரத்தமும் வியர்வையும் கண்ணீரும் செலுத்துகின்றவர்களாக இருக்கிறீர்களே, உங்களால் இந்த கட்சியை காப்பாற்றப்படுகிறது. என்ன சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு? சாப்பாட்டு பந்தியில் ஏற்கனவே 1 மணி நேரமா ஒரு கூட்டம் 1000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு சொல்றேன், இது ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் சாஞ்சியில கொளுத்துற வெயில்ல 12 மணியிலிருந்து 2:45 மணி வரையில அப்படியே அந்த 750 பேரையும் அந்த வெயில்ல உட்கார வச்சு மைக்க கயிறு வயர் வச்சிருந்தது. முன்னும் பின்னுமா நடந்துகிட்டு 2:45 மணி நேரம் பேசுறேன். அந்த பேச்சில் அப்படியே லைட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தார்கள். ஆலமரத்தடியில் ஒரு 500 ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் நிழல்ல உட்கார்ந்து இருக்கு. அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வெயில்ல சாப்பிடாம 3 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்களே சாஞ்சிக்கு வந்தவர்கள். அதுவும் அதிமுக தோழர்கள் தானே. நம்மை போல 4 மாகாணங்களை கடந்து படையெடுக்கலாம் என்கிற தைரியம் புரட்சி பேசுகிற கட்சிகளுக்கு உண்டா? எந்த கட்சிக்கு உண்டு? எங்களுக்கு உண்டு. மார்கெட்டி சொல்வேன், எங்கள் கூட்டத்தை போல வீரம் கொண்ட கூட்டம், உறுதி கொண்ட கூட்டம், மரணத்துக்கு அஞ்சாத கூட்டம், அடக்குவர்களை தூசாக நினைக்கிற கூட்டம் எந்த கட்சியிலும் கிடையாது. I can challenge any party. ஓட்டு கிடைக்காம இருக்கலாம், ஜெயிக்காம இருக்கலாம். ஆனால் இந்த இயக்கத்தின் தோழர்கள் லட்சியங்களுக்காகவே வாழ்கின்றவர். 9 வருடம் சிறைவாசத்தில் இருந்தோம். நம்முடைய செஞ்சி மணி சொன்னார், அவருக்கு பேரே திராவிட மணி, அவங்க அப்பா வச்சது. பள்ளிக்கூடத்தில் திராவிட மணி என்ன சேர்க்க மாட்டேன், அதனால திராவிடத்தை எடுத்துட்டு ஏகே மணின்னு போட்டுட்டார். மனசில் பட்ட உண்மையை பேசுவார். அவர் திமுகவோடு கூட்டு போகும்போது எதிர்த்தார். 9 வருடம் சிறைவாசம்.
ஏயா இவ்வளவு இருக்க, ஏன் திமுக தலைமையை உச்சி மீது வச்சு அவர்களுக்கு மகுடம் சூட்டி பாராட்டிங்கள அப்படியெல்லாம் போடணுமா? நியாயமான கேள்விகள். ஆனால் எப்படி அவமானங்களை கட்சிக்காக நான் தாங்கிக் கொண்டேனோ, எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்திய காரணத்தால் தற்கொலைக்குப்பான முடிவெடுத்து அதிமுகவோடு கூட்டு சேர்ந்தேனோ, என் நம்பிக்கை, என் நாணயம், நம்பகத்தன்மை பொடியாக தூளாக போய் அதை விட அவமானம் எனக்கு ஒன்று இருக்க முடியாது. அது எல்லோரும் சேர்ந்தெடுத்த போது கட்சிக்காக இதுவும் ஒரு தியாகம்தான். இந்த தியாகத்தை செய்வோம். நம்மளை கேவலமா பேசுவான் ஊரெல்லாம். 50 கோடி வாங்கிட்டா, 500 கோடி வாங்கிட்டா, 1000 கோடி வாங்கிட்டா, அப்ப 40 கோடி நம்ம ரேட் கம்மி. மேடைக்கு பேச போது தூரத்திலிருந்து டிஎம்கேக்கார சொல்லுவான், ஏய் 40 கோடி அப்படிம்பான். அதெல்லாம் தாங்கிட்டு பேசிட்டு வந்திருக்கேன். அப்படி எவ்வளவு கொடிய பழிகள் மீது சுமத்தப்பட்டன. ஒரு எம்பி எலெக்ஷன்னா அவர் ஒரு முடிவு எடுப்பார், சட்டசபை எலெக்ஷன்னா வேற முடிவு எடுப்பார். போர்வாள் அட்டக்கத்தியான கதை ஜூனியர் விடல அட்டப்படம். அந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சதுக்காக போர்வாள் அட்டக்கத்தி ஆயிடுச்சு. இதை விட சயனைடு சாப்பிட்டு சாகலான்னு அதில் எழுதியிருந்தான். எனக்கு ரொம்ப வேண்டிய சகோதரன் தான். இப்படி படிச்சொற்களை சுமந்தானா எந்த முடிவெடுத்தாலும் கொத்தி புறாண்டுவதற்கு ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள், பத்திரிகைகள், செய்தி போடுகிறவர்கள் நிறைய இருக்கிறார். கூட்டணின்னு போயாச்சு. இனி எந்த இடத்துல கொஞ்சம் விலகினாலும் நம்மளை கேவலமா பேசும்போது தொண்டை துடிச்சு போவான். நான் தாய்க்கு அவன் துடிச்சு போவான். பாவம். டீ கடையில் அவரை பார்த்து சொல்லுவான், உங்க ஆள் எவ்வளோயா வாங்கினாரு, ரூட் மாறிட்டாரு, கட்சியை அடி மாறிட்டாரு. தாங்கி கொண்டு இந்த சட்டசபை தேர்தலில் ஒரு சகோதரர் இப்படி நான் வந்து மைக்கில் வந்து நின்னா என் பின்னாலேயே நான் நிற்போம். அந்த வீடியோ போட்டு பார்த்தா 2 முகங்கள் தொடர்ந்து தெரியும். என் முகம் ஒன்று, அந்த தம்பியுடைய முகம் ஒன்று. இப்போ அதை அழிக்கவும் முடியாது. மாவீரர் நாள் கூட்டத்தை போட்டு பார்க்குற 1.25 மணி நேரம் அந்த தம்பி தான் நிற்கிறான். வைகோ பாதி நேரம் தெரிகிறான், மீதி நேரம் அந்த தம்பி தான் தெரியும். எனக்கு இந்த சீட்டு வேணும், வாங்கியாகும். முயற்சி பண்ணுவோம்ப்பா, கேட்குறப்பா. நீங்கள் சிஎம்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சீட்டு உடனே கொடுத்துருவாங்க. யார் சொன்னது? அவங்க குடும்பத்திலே சொல்வாங்க. நான் முதலமைச்சருடைய அன்றைய முதலமைச்சருடைய செயலாளர் தினேஷ்குமார் ஃபோன் பண்ணி சிஎம் ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். ராத்திரி சொல்கிறேன், காலையில் அறைய சொல்லி உங்கள் தகவல் கொடுத்துட்றேன், பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். காலையில் 9 மணிக்கு போடுறேன், 10 மணிக்கு சொல்கிறேன், 11 மணிக்கு போடுறேன், மத்தியானத்து பிறகு சொல்கிறேன், மத்தியானத்து பிறகு போடுறேன், சாயங்காலம் சொல்கிறேன், சாயங்காலம் போடுறேன், ராத்திரிக்கு சொல்கிறேன், ராத்திரியிலே போடுறேன், நாளை காலையில் சொல்கிறேன், காலையில் போடுறேன், மத்தியானம் வரைக்கும் பொறுங்கண்ண. மத்தியானத்துக்கு மேலே அங்கே முக்கிய அமைச்சருக்கு தகவல், அதன் மூலம் முதன்மை செயலாளருக்கு தகவல். சிஎம்ஐ பார்க்கணும்னு உங்கள் பொதுச் செயலாளர் விரும்புகிறாரா? பார்க்க வாய்ப்பு இல்லை, யாரையும் பார்க்கறதில்லைங்கிற முடிவில் இருக்காங்க. இனிமேல் அப்பாயின்மெண்ட் கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். என்கிட்ட சொல்லியிருக்கேன்னு தகவல். அப்பாயின்மெண்ட் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. இதுதான் நடத்தப்பட்ட விதம். நான் வந்து இருக்கிற கூட்டணிக்கு விசுவாசமா இருக்கிறது மட்டுமில்லை, அவரை உயர்ந்த இடத்தில் வைத்து மனதார பாராட்டித்தான் பேசினேன். ஒரு பயம், ஏதாவது செஞ்சு நம்மளை ஓரங்கட்டி திடீர்னு தூக்கி வெளியேறி வாங்கணும். அப்போ நம்ம இன்னொரு கூட்டணிக்கு போனால் இதே இவனுக்கு வேலை, கூட்டணி கட்சி தேர்தலுக்கு நம்ம கேவலப்படுத்துவாங்க. சரி, உயர்த்தியே பேசுவோம். அதனால் என்ன கட்டி போச்சு, நம்மளும் வருத்தப்படுவோம்.
அதுவும் சரி, அப்படியாவது அவங்க கெடுதல் செய்யாமல் இருக்கட்டும் என்று நான் உயர்த்தி பேசினேன். அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. அந்த தம்பி கோவிச்சுட்டு போயிட்டார் கட்சி விட்டு. இப்போ நினச்சிருந்தா வாங்கி கொடுத்துருப்பா எனக்கு. பரவாயில்ல, உண்மையில் நான் முயற்சி பண்ண கிடைக்கல. இதற்கு பிறகு தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு நாம் எல்லா இடங்களையும் பார்த்த பரபரப்பு, ஆதரவு, மக்கள் பேசுகிறத காதல் கேட்டு பெண்கள் எப்படி நினைக்கிறாங்க, பையங்க, வளர்ந்த பிள்ளைங்க, மாணவர்கள் எல்லாம் விஜய்ங்கிறாங்க. அது பட்டதுனால நான் பிரஸில் ஒரு ஏஎன்ஐ தான் சொன்னேன். எல்லா பத்திரிகைகளும் ஏஎன்ஐ டிவி என்று கேட்டான். Mr. Vijay has become a force to reckon with. There may be some shocking surprises in the electoral results. தேர்தல் முடிவுகளில் ஏதாவது ஆச்சரியங்கள் நிகழலாம் என்று சொல்லி ரிசல்ட் அப்படிதான் வந்தது. திடீர்னு காலையில் இன்டெலிஜென்ஸ் டிஐஜி ஃபோன் பண்ணுறார். சார், சீஃப் மினிஸ்டர் சட்டசபை முடிஞ்ச உடனே நேராக உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்க வர்றான். நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நம்ம யார் நோபடி. எதுக்கு சீஃப் மினிஸ்டர் நம்மளை பார்க்க வராரு? வந்தால் சரி, கொடுக்க வேண்டிய மரியாதை யார் வந்தாலும், சாரி வந்தாலும் பேச செய்வோம், அவங்க குடும்பத்தில் வந்தாலும் பேச செய்வோம். மாலை போட்டு உள்ளே வர நான் வாசலில் இருந்தேன், உள்ளே கூப்பிட்டு போகிறேன். 22 நிமிஷம் அங்கே இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை ஏர்போர்ட்டில் பிரயாணிகள் உட்கார்ந்துருக்க இடத்துல நான் ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்தேன். வாசலுக்கு வந்த நீங்கள் என்னை பார்த்துட்டு வேக வேகமாக என்னை பார்த்து வந்தீங்க. நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் என்னை தூக்கி வாரி போட்டது. ஆக சினிமா உலகத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களில் இப்படியும் ஒரு பண்பாடு உள்ள ஒருத்தர் இருக்கிறாரான்னு நான் நினச்சேன். நல்லா ஞாபகம் இருக்குன்னு அதை நான் எப்படின்னே மறப்பேன். அடுத்து சொன்னால், உங்கள் பேச்சுக்கு நான் பரம ரசிகன். விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டேப்பை 5-6 தடவை போட்டு 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 கேட்டு அதில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். இதான் அவர் சொன்னது. நான் என் வீட்டு பெண்கள், வேலைக்கார பெண்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டதா நான் சொல்லவே கிடையாது. அந்த பெண்கள் உள்ள இருந்து நாங்கள் பார்க்கணுயா, விஜய் சாரை பார்க்கணுயா. சமையல் செய்கிற இந்த சகோதரி, வீட்டை சுத்தம் செய்கிற சகோதரி பிடிக்கா இருக்கிறாரு, வேணா வாங்கம்மா வந்து பார்த்துருங்க. முதன்மை செயலாளர் சொன்னார், இவங்கெல்லாம் உங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை போய் கலைஞரோடு இருக்கிற படம், அண்ணாவோட இருக்கிற படம், பெரியாரோடு இருக்கிற படத்தை காட்டிட்டு, எனக்காக தீக்குளிச்ச 5 பேர் படங்களை காட்டிட்டு, பன்னிக்காட்டிலிருந்து தப்பி வரும்போது எனக்காக கொல்லப்பட்டு மடிந்தானே சரத் என்ற பீட்டர் கென்னடி, நான் சுவாசம் நீடிக்க இவன் சுவாசம் இழந்தான் நெடி போடும். அதை காமிச்சிட்டு நின்றவனை, அண்ணன் நீங்கள் கூட வாங்க, நான் அவர் கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்த பேப்பர் அவர் எழுதியிருக்கான், அவரே கையை பிடிச்சி எடுத்துட்டு கூட வாங்க எடுத்துட்டு வாசலுக்கு வந்து அவர் கையை காட்டுறாரு. நீங்களும் கையை காட்டுங்க. நான் கையை காட்டினேன். என்ன அறியாது ஒரு முகமலர்ச்சியோடு சிரிச்சிருக்கேன். நம்ம நாளைக்கு பிறகு நம்ம தலைவர் பேசி ரொம்ப சந்தோஷமா கையை காட்டினேன். இது ஒரு பெரிய வெறுப்பு. ஒன்று சொல்கிறேன், அப்பாயின்மெண்ட் கேட்டு நமக்கு கிடைக்கல 2 நாள், பரவாயில்ல. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு கல்யாணம். நம்ம கௌதமன், ஈழத்தமிழர்களுக்கு போராட கௌதமன் மகளுக்கு கல்யாணம், வரவேற்பு, மறுநாள் கல்யாணம். நான் போயிட்டேன். ஏமா பாண்டுறங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு முன்பே சகோதரர் சீமான் அங்கே உட்காந்துருந்தாரு. நான் பக்கத்தில் போட்டு அது பேசிகிட்டே இருந்தோம். நாங்கள் 2 பேரும். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள். நான் எந்திரிச்சிருந்து கூப்பிட்டேன். அவர் பதில் கூப்பிட்டாரு. என் சோபாவிலே காலியாக இருக்க இடம் கொடுத்தோம். உட்கார சொல்லி கையை காட்டினேன். அவர் உட்காரல. என்னை தாண்டி போய் சீமான் பக்கத்தில் அவர் உட்கார்ந்தாரு. அவர் மட்டும் பேசுவார்னு பார்த்துட்டு பக்கமே திரும்பலை.
அவர்கிட்ட குனிஞ்சு காதோட காதா ஏதோ ரகசியங்கள் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். சரி, டிவியெல்லாம் எடுக்கிறான், இவங்க 2 பேரும் பேசிக்கலன்னு நாளைக்கு பேப்பரில் போடுவான் அப்படின்ட்டு. எப்போ சென்னையிலேருந்து புறப்பட்டீங்க? நான் பேசிட்டேன் ஏதோ 3 மணிக்கு போகிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சி எங்கே போகிறீங்க? திருவாரூர் கல்யாணம் அன்றைக்கி போகிறேன். யார்? மாவட்ட செயலர் கலைமாணவன் கிட்ட. இல்லை முன்னாள் அமைச்சர் வாழ்க்கை. இதுதான் பேச்சு பிடிக்கும். பொண்ணு மாப்பிள்ளை மேடைக்கு வந்தாச்சு. மேடைக்கு வரலான்னு அங்கே சொல்லிட்டான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எந்திரிச்சாரு. வலது கையால் சீமான் கையை பிடிச்சாரு. நம்மளையும் கூப்பிடுவாரு. ஆனால் வாங்க நீங்கள் பாரு, நம்ம கூட போயிட வேண்டியதான் அப்படின்னு தான் இருந்தேன். இதை பக்கமே திரும்பலை. இப்படி ஒரு உருவம் உட்காந்துருக்கேன்னு திரும்பலை. அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் விரும்பலை நம்ம கூட. நான் என்ன செஞ்சுருப்பேன்? நீங்கள் முதல்ல வாங்கன்னு 2 கையை பிடிச்சி நான் கூட கூட்டிகிட்டு போயிருப்பேன். அப்போ அவர் மனசில் ஏதோ கோபம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது முடிஞ்சது. இப்போ அடுத்து என்ன செய்வது? முதலமைச்சரிடமிருந்து ஒரு அமைச்சர் 3 நாளைக்கு முன்னாடி என் வீடு தேடி வந்தான். வந்து 1 மணி நேரம் பேசினான். உங்க 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்துட்டு மதிமுக எம்எல்ஏக்களாகவே வரலாமே. அவசரப்பட்டு நான் முடிவெடுக்க முடியாது. பொதுக்குழு கூட போயிடும். இல்லை, நீங்கள் அப்படி ஒரு முடிவெடுத்தால் அவங்க சிஎம் வந்து 2 தொகுதியிலையும் 2 கூட்டம் பேசிட்டா ஓட்டு வந்துடும். ஏன் கவலைப்படுறீங்க? ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்கே பொறுப்புன்னா, இல்லை நான் ஒன்றும் இப்போ முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முந்தா நாள் மதுரையிலேருந்து பிளேனில் புறப்பட்டு வந்தவன். அதுக்கு முந்தைய ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் சிஎம்ஐ 1 to 1 தனியாக பார்க்குறோம். உடனே எனக்கு ஃபோன், நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து நேராக வந்துடலாம், லொக்கேஷனை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுறோம். உங்கள் பிஏக்கு அதை பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறோம். நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறேன். ஜீவனை வர சொல்லியிருந்தேன். லொக்கேஷன் வந்துடுச்சு. ஜீவனுக்கு டிரைவர்கிட்ட கொடுத்தாச்சு. பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்குள்ளே அந்த மந்திரி ஃபோன் பண்ணி கேட்லேயே சொல்லியிருக்கோம், உங்கள் காரை உள்ளே அவங்களே உள்ளே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. உள்ளே போயிட்டோம். நான் போன உடனே முதலமைச்சர் வந்தார். 1 மணி நேரம் 10 நிமிடம் நாங்கள் இருவரும் மனதில் பட்ட கருத்துக்களை அளவலாகி கொடுத்தோம். நாளைக்கு பேப்பர் போவோம். பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தெரியாத ரகசியம் எனக்கு இருக்கு. எப்படி செய்தி வரும்? 1 மணி நேரம் 5 நிமிடம் 10 நிமிடம். அப்பொழுது இம்மாதிரி வந்து ஒரு மந்திரி சொன்னாரே, நீங்கள் சொல்லி அனுப்புறீங்களா? நான் தான் சொல்லி அனுப்புகிறேன். ஜெயிச்ச இடத்துல போய் திரும்ப எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவங்களை எம்எல்ஏ ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பி முடிவெடுங்க. அவங்களை ஜெயிக்க வைக்கிறேன். நான் அந்த எந்தெந்த இடத்துல பேச சொல்றீங்களோ அத்தனை சென்டர்லையும் நான் வந்து பேசுறேன் என்று சொன்னான். சரி, பொதுக்குழுவில் நாங்கள் யோசிச்சு முடிவுகள் மேற்கொள்ளணும். திமுக கழகத்தோடு நீடிக்க முடியாதுங்கிற மனோநிலையில் தோழர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் ஒன்று சொன்னேன், ஒரு கூட்டணிக்கு வந்த பிறகு, அரசில் பங்கெடுத்த பிறகு, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன், ஒரு ஆட்சியில் பங்கெடுத்த பிறகு அந்த ஆட்சியை பற்றி விமர்சிக்கலாம். ஆனால் அந்த ஆட்சிக்கு நேராக எதிராக இருக்கிற கட்சிக்கு ஆதரவாக பேசுவதும் மந்திரி சபையிலே இடம்பெறுவதும் அது நான் தப்பா சொல்றது அவருடைய உத்திகள். அந்த மாதிரி உத்திகள்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்னைக்கு பொதுக்குழுவிலே பதிவு செய்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியிலே எல்லா தலைவர்களும் இன்றைக்கு எனக்கு மரியாதை கொடுக்கிறவங்க தான். இப்ப போன்ல வரணும்னாலும் நரேந்திர மோடி அடுத்த அரை மணி நேரத்தில் லைனுக்கு வருவார். நான் வாஜ்பாயை மந்திரி
3 நாளா பிடிவாதம் பிடிச்சாரு, முடியாது வேண்டான்னு சொன்னவன். விபி சிங் சொன்னப்ப எனக்கு கொடுத்துறாதீங்கன்னு சொன்னவன். கேபினட் மினிஸ்டர் ஒரு காலம் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவன். ஒரு வாதத்தில் இடைமறித்து எழுந்த சோம்நாத் சட்டர்ஜி பாரட்லா அவர் சொன்னார், மிஸ்டர் வைகோ, your exemplary speech today should be recognized by this government. I will ask Vajpayee to make you as a cabinet minister என்றார். புத்தகத்தில் பதிவாக இருக்கு. I am not for members ministership அப்படின்னா நீங்க விரும்பாம இருக்கலாம். பட் your startling performance மெய் சிரிக்க வைக்கின்ற அந்த பேச்சு should be recognized by the government and parliament. Therefore I am requesting the prime minister, இப்படிப்பட்ட உரைகள் எல்லாம் உள்ளடங்கி 1235 தடவை பார்லிமெண்ட்ல பேசியிருக்கேன் 30 வருஷத்துல. அத்தனையும் ஆங்கிலத்திலே என்னுடைய தம்பி மகன் ராஜேஷ் தொகுத்து கொடுத்தார், கவி சரிபார்த்தார், 6 வால்யூம். இதை எப்படி வெளியிடுறது, எவ்வளவு செலவழிக்கிறதுன்னு நான் செந்தில்வரோட ரொம்ப குழப்பிட்டே இருந்தேன். குமுதம் ஓனர் வரதராஜன் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் வீட்டில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டை மறக்க முடியாது, நீங்கள் வரவே மாட்டீங்களா, எனக்கு ஆஃபீஸுக்கு வாங்க. நான் போனேன் குமுதம் ஆஃபீஸுக்கு. வந்து 200 பேர் கம்ப்யூட்டர் வந்து வேலை பார்த்துட்டு ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்சர்ஸ் எல்லாம் பவுண்ட் வால்யூமாக போட்டிருக்கேன், அந்த வேலையில் இருக்கு. நாங்கள் வெளியிடுறோம், குமுதம் பப்ளிஷர்ஸ். நீங்கள் என்ன சொல்றீங்க? நாங்கள் வெளியிடுறோங்க, நீங்கள் ஒரு காசு செலவழிக்க வேண்டாம், எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு ராயல்டி கொடுத்துருவோம். எனக்கு இருந்தாலும் கும்பிட போனதையும் குறுக்க வந்து பழங்கள் சொல்லுவாங்க. எங்கே பிரிண்டு கொடுக்குறதுன்னு நம்ம முடிச்சுட்டு கிடக்கிறோம். இவர் இப்படி சொல்கிறாரு. பிறகு பேட்டி கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டு வந்தேன். 23 தலைவர்கள் அதற்கு அணிந்துரை தந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் உட்பட, இந்நாள் முதல்வர் சகோதரர் விஜய் உட்பட 23 தலைவர்கள் அதற்கு ஃபார்வேர்டு கொடுத்திருக்கிறாங்க. அதே தனி புக்கா போடணும். எல்லா பயிற்சிகளை புரட்டி பார்த்து 8 பக்கம் எழுதியிருக்காரு ஹிந்துராம். மனோஜ்குமார் ஜா ப்ரொஃபசர் 7 பக்கம் எழுதியிருக்கார். இன்றைய வைஸ் பிரசிடென்ட் சி.பி. ராதாகிருஷ்ணன், முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தங்கர், அதற்கும் முன்னால் இருந்த வெங்கையா நாயுடு, மிஸ்டர் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், ஃபருக் அப்துல்லா, யஷ்வந்த் சின்ஹா, விஐடி விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கட்சி ஜெனரல் செக்ரட்டரி பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி ராஜா, சரத் பவார், டெரக் ஓபிரியன், திரிணாமுல் காங்கிரஸ், இவ்வளவு பேர் அணிந்துரை கொடுத்திருக்காங்க. பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை வெளியிடுவதுதான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி. இப்போ உட்கார்ந்த உடனே ஃபோன் வந்தது. ரயில்வே மினிஸ்டர் வந்து எனக்கு ஃபோன். ரயில்வே மினிஸ்டர் வாஜ்பாய்க்கு செக்ரட்டரியா இருந்தவர். அவரை பார்க்க போனேன், எம்பியை கூட்டிக்கிட்டு. நேரா சேர்லேருந்து வந்தார். யாரும் செய்யக்கூடாத காரியத்தை செய்தார். நான் துள்ளி குதிச்சிட்டேன். ஏன் இப்படி பண்றீங்க? பெரியவங்களை மரியாதை கொடுக்கணும்னு சமஸ்கிருதத்திலே பழமொழி இருக்கு. நீங்கள் வாஜ்பாய்க்கு உயிராக இருந்தீங்க, அவர்கிட்ட நான் செக்ரட்டரியாக இருந்தேன், இப்போ ரயில்வே மினிஸ்டராக இருக்கேன், உங்களுக்கு மரியாதை செய்யறது என் கடமை என்ன. அவர் தான் இப்போ ஃபோன் பண்ணார். எனக்கு நேற்று முந்தானா நீங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணீங்களாமே. ஆமாம். என்ன? 4 கோச் அல்லது 5 கோச் சென்னையிலேருந்து டெல்லிக்கும், டெல்லியிலேருந்து சென்னைக்கும் வர நீங்கள் ஜிஎம்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். என்னுடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் கேடர்ஸ் வர போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அது உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். இந்த புத்தக வெளியீட்டு விழா நடக்க போகுது. இதுக்கு பற்றி நான் கேட்குறேன். ராஜாக்கா கூட இருக்கக்கூடாதுன்னு தானே நாம் எதிர்ப்புகளை எடுத்தோம், அவனை உள்ளே விடக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு. அந்த பாஜகவோடு கூட்டு வச்சு தேர்தலை செஞ்சித்த அனைத்து இந்திய அதிமுக, அதனுடைய முன்பு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, அவரை முதலமைச்சராக்கி திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது என்று மார்க்சிஸ்ட் கட்சி ஜெனரல் செக்ரட்டரி பேபி சொல்லிட்டார்.
மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் சொல்லிட்டார். நான் பல வட்டாரங்களில் விசாரித்தேன், இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. நீங்க கவர்மெண்ட் நடத்துங்க, நாங்க வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் அதப்படி திமுக ஆதரவுல நம்ம ஆட்சி நடத்துறது என்று எதிர்ப்பு கொடுக்க, அதுக்கு 30 எம்எல்ஏக்கள் அவங்க ஒன்று சேர்ந்து கோரஸ் பாட, அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி மீண்டும் இங்கே தகவல் கொடுக்க, அப்ப என்ன செய்வது? அதிமுக ஆட்சி நடக்கணும், நாம வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம், நம்ம ஆட்சியாத்தான் அந்த ஆட்சி இருக்கும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. என்று முடிவு எடுக்கப்பட்டதுக்கு பூசி மெழுகிப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி பேசிக்கிட்டாங்க. முடிவெடுக்கப்பட்டதை இந்திய யூனியன் முஸ்லீம் இடமும் கம்யூனிஸ்ட் சொன்னபோது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கட்சியிலே கனிமொழி ஏற்றுக்கொள்ளவில்லை. என்கிட்ட பிரச்சனை கேட்டாங்க, அப்படி உண்மையிலே அப்படி ஒரு நடந்திருந்தா, முடிவு எடுக்கப்பட்டிருந்தா, அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தி திமுக ஆதரவு கொடுப்பது என்ற முடிவு ஏற்பட்டிருக்குமானால், அது உண்மையாக இருக்குமானால், அதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராட், ஒரு மோசடி இருக்க முடியாது. இப்படி ஒரு முடிவெடுக்கிறவங்களோட நாங்கள் எப்படி கரம் கோர்த்து செல்ல முடியும்? அதிமுக ஆட்சி இரு துருவங்கள், எம்ஜிஆரும் அதிமுகவும் திமுகவும் பட்டாய்க்கு வந்து 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க கலைஞர் எம்ஜிஆரை வச்சு பேசினாரு. பேசிட்டு போயிட்டாரு. எம்ஜிஆர் நேரா வேலூருக்கு போறாரு. என்ன சொல்ல போறாரு? எல்லாரும் பச்சைக்காரன் காத்துக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரனும் திருடன் எப்படியா கூட்டு வைக்க முடியும்? வேலூர்ல பேசினாரு. அந்த முயற்சி முடிஞ்சு போயிடுச்சு. இப்பொழுது அதிமுக ஆட்சியிலே கொள்ளை, கரப்ஷன், கமிஷன் எல்லாம் ஒன்று இல்லை. அதுக்கே நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. ஆதரவு கொடுக்க ஏன் முடிவெடுத்தீங்க? அதனுடைய உள் ரகசியம் என்ன எனக்கு தெரியாது. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இப்படி ஒரு முடிவு எடுத்தது உண்மையாக இருக்குமானால் அது அரசியல் மோசடி என்பேன். எப்படி உங்களோடு நாங்கள் கரம் கோர்த்து செல்ல முடியும்? நான் ஏதாவது இதுவரைக்கும் விமர்சனம் பண்ணனா? உங்களை எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. உங்க கூட இருந்த கட்சி, கூட்டணி இருந்த கட்சி அரசுக்கு ஆதரவு கொடுத்து மந்திரி ஆயிட்டாங்க முஸ்லிம் லீக். உங்க கூட இருந்த கட்சி அரசுக்கு ஆதரவு கொடுத்து மந்திரி ஆயிட்டாங்க சிறுத்தைகள். உங்க கூட இருந்த கட்சிகள் 2 கம்யூனிஸ்டும் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. நாங்க ஏதாவது அப்படிதான் செஞ்சிருக்கோமா? திமுகவுக்கு விரோதமா இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லி நாங்க ஏதாவது சொல்லியிருக்கோமா? அதுக்குள்ள எங்களை போட்டு ஏன் தாளிக்கிறீங்க? எங்களை போட்டு ஏன் கேவலப்படுத்த பார்க்குறீங்க? எங்க கட்சியிலிருந்து ஒருவர் போனவங்க ஏழு கணேசன் ஒரு வார்த்தை என்னை பற்றி தப்பா பேசுறது கிடையாது. அண்ணன் கண்ணப்பன் ஒரு சொல் என்னை பற்றி தவறாக பேசியது கிடையாது. செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு சொல் என்னை பற்றி தவறாக பேசியது கிடையாது. வேளச்சேரி மணிமாறன் என்னை பற்றி ஒரு சொல் தவறாக பேசியது கிடையாது. பாலவாக்க சோமு ஒரு சொல் என்னை பற்றி தவறாக பேசியது கிடையாது. திண்டிவனம் மாசிலாமணி ஒரு வார்த்தை என்னை பற்றி தவறாக பேசியது கிடையாது. புலவர் சிவந்தியப்பனோ, சந்திரசேகரனோ, செங்குட்டுவனோ என்னை பற்றி தவறாக அவங்க யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு எப்படி வந்தாலும் வழக்கத்துக்குள்ள போக விரும்பல. சோமு அழைச்சிட்டு வந்தாரு. ஒரு பேட்டியை தூக்கிட்டு பேட்டி சில கட்டையை பேட்டி கட்டி தூக்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருந்தாரு. அவரை தூக்கி இளைஞரணி செயலாளர். அது பிறகு தங்கவேல் போயிட்டதுனால இளைஞரணி செயலாளர். அது பிறகு குடியரசு தவறிட்டதுனால துணை பொதுச் செயலாளர். என்ன விதத்தில் குறை வச்சேன்? நான் எல்லா மரியாதையும் தான் கொடுத்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒரு குழுவை நீங்கள் உருவாக்கினீர்கள், ஒரு கோஷ்டியை உருவாக்கினீர்கள். அப்ப இது ஏதோ நோக்கத்தோடு திட்டத்தோடு செய்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். சில பத்திரிகைகளுக்கு தவறான தகவல்கள் யார் மூலம் போகிறது என்று விசாரித்த போது இங்கிருந்து தான் போகிறது என்று நான் அறிந்தேன். போய்விட்டீர்கள், நன்றாக இருங்கள். ஆனால் என்னை பற்றி இழிவுபடுத்துவதற்கு வளைகுடா நாட்டிலே இருக்கிற ஒருவரையும் நீங்களும் எவ்வளவு இழிவுபடுத்தி சொல்ல முடியுமோ
மதிமுகவை பற்றியும் கட்சியே இல்லைன்னு சொல்லியும் என்னை பற்றியும் பேசி வந்ததெல்லாம் போதாதுன்னு அரை பக்கத்துக்கு நான் கோடிக்கணக்கிலே சொத்து சேர்த்து விட்டதாக, விஜயிடம் 50 கோடி வாங்கிவிட்டதாக, என் மகன் மிக பிரமாண்டமான மாளிகை கட்டி விட்டதாக, அதில் 118 ரூம் இருக்கு பிளாட். ஒரு பிளாட் 9 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கான், ஒரே ஒரு பிளாட். அந்த மொத்த பிளாட் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை போட்டு இது பூரா துரை வைகோவுக்கு சொந்தம். ஒரு பிளாட் தான் 9 வருஷம் முன்னாடி வாங்கினா, 116 பிளாட் இருக்கிறதுல அவர் வாங்கினார் போட்டு மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம், மகனுக்கு சொந்தம். அப்பட்டமான போய் அப்படியெல்லாம் போட்டு 1000 கோடி வாங்கிட்டான்னு சொல்லி திமுக தரப்புல சொன்னாங்க. நான் நேர்மையாக இருக்கிற உள்ளதானே பெருமைப்படுறேன், சாகுற வரைக்கும் நேர்மையாக தான் இருப்பேன். நான் எவன்கிட்ட கையெழுத்து காசு வாங்கியிருப்பேன்? எந்த சிவாரிசு வந்து 10 ரூபா எனக்கு செலவழிச்சிருப்பான்? ஸ்டெர்லைட்காரனே போடாண்டவன் தான் இந்த வைக்கோ. நானா பணத்துக்கு ஆசைப்படுறவன்? எனக்கு சொத்து இந்த கட்சி தொண்டர்களாண்டா, இந்த கட்சி பொதுக்குழு உறுப்பினர்களாண்டா. என்னை விட கட்சி பெரியது, என் குடும்பத்தை விட கட்சி பெரியது. என் குடும்ப உறுப்பினர்களை விட என் பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்களும் எனக்கு உயர்ந்தவர்கள். அவங்க வேண்டா எனக்கு குடும்பம், இவங்க வேண்டா என் குடும்பம். நாடு பூரா இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி தொண்டர்கள் வேண்டா என் குடும்பம். அப்படியாண்டா நான் வாழ்றேன். கூசாம சொல்றேன், நான் கூசாம சொல்றேன். அரை பக்கத்துக்கு தினகரன் பத்திரிகை, கலாநிதிமாறன் தயாரிமாறனுடைய சொந்த பத்திரிகை, முன்னாள் முதலமைச்சருடைய சம்பந்தி வீட்டு பத்திரிகை. அதான் அரை பக்கமும் மஞ்சள் வண்ணம் பூசி. நீங்களே மஞ்சள் பத்திரிகை சொல்றீங்களா? போட்டுக்கீங்கள டெஃபமேஷன் கேஸ் போட்டா தினம் அதை பற்றி தான் வாய்ப்பாங்க, அது போடக்கூடாதுன்னு நம் நண்பர்கள் சிலருடைய அறிவுரை. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. போட்டால் போட்டு போகிறான், டிவியில் இந்த மாதிரி கேஸ் போட்டதை வச்சு திரும்ப திரும்ப போட்டால் போட்டு போகிறான். ஆனால் இப்போ அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு மீது நான் வழக்கு தொடுக்க வேண்டும் என்ற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. வழக்கு தொடுப்பேன். அது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நடக்கட்டும். அந்த தினகரன் பத்திரிகை மேலையும் 10 கோடிக்கு நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுப்பேன். இந்த நபர் மீது 10 கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுப்பேன். அப்படின்னா இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு பேசாம இருக்கானா, உண்மை இருக்கான்னு பேச மாட்டாங்க. நான் வேறு வழக்கு தொடுப்பேன். அதாவது எவ்வளவு இதை நான் அந்த நபர் மீது குற்றம் சாட்டவில்லை. அந்த நபரை ஏவியவன் யார்? அந்த நபரை ஏவிய கயவன் யார்? அந்த நபருக்கு பின்னாலே ஒளிந்திருக்கிற, அந்த முகமூடிக்கு பின்னாலே ஒளிந்திருக்கிற அயோக்கியன் யார்? யார் யார் விடுறவன? எனக்கு தெரியும். யார் ஏவி விடுகிறார் என்று எனக்கு தெரியும். வஞ்சம் தீர்க்க பார்க்கிறீர்களா? என்னுடைய நேர்மையை குற்றப்படுத்தியா உலகம் அறியுமடா என் நேர்மையை. இந்த உலகத்துக்கு தெரியுமடா என் நாணயத்தை. லட்சியங்களுக்காகவே இந்த உயிரை எந்த களத்திலும் கொடுக்க சித்தமாக இருந்து வாழ்ந்தவன். கலைஞர் கட்டளையிட்டால் கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கான்னு பார்க்காம அப்பவே குதிக்கக்கூடிய துடிப்போட இருந்தவன். இருந்த கட்சிக்கு உயிரை கொடுக்க சித்தமாக இருந்தவன் தான். என்றோ நான் அந்த இலங்கை கடற்கரையிலேயே வாழ்ந்து மடிந்திருக்க வேண்டும். என் முன்னால் வந்து விழுந்த வீரங்கி குண்டு மணல் சிதறிய போது அடுத்த நொடி என் உடல் சிதறும் என்று எனக்கு தெரியும். கைகால் மட்டும் போய் நான் உயிரோடு கிடக்கக்கூடாது. அனஸ்தீசியா மயக்க மருந்து கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, வலி தாங்க முடியாது. ஒரு நொடியில உயிர் போயிடணும் என்று நினைச்ச அந்த நொடியில என் மனைவியும் மக்களும் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாங்க. அடுத்த குண்டு என்னை தாண்டி கடலில் போய் விழுந்தது.
அன்னைக்கே நான் செத்து போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கம்பங்கள் வைகோ நினைவு கம்பமாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும். பல மேடைகளில், மாநாட்டு மேடைகளில் வைகோ அரங்கம் படிச்சுட்டு இருக்கும். அப்படி போய் சேர்ந்திருந்தா பேரும் புகழும் திமுக எனக்கு தூக்கி வச்சிருக்கும். அது முடியல. இத்தனை வருஷம் இருக்கணும்னு இயற்கை எழுதி வச்சிருக்கு. அதுக்கு பிறகு இத்தனை வருஷம் அது 89 2026 இதுவரையிலும் நான் நீடிச்சிருக்கிறேன். நடக்கக்கூடாது என்றார்கள். கட்சிக்கு புத்துணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சியிலிருந்து மதுரை வரை நடந்தேன். வேண்டவே வேண்டாம் என்றார் பூமிநாதன். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. வாசகங்கள் போய் உண்ணாவிரதம் இருந்தேன். இந்த சீமக்கரவை வெட்டுறதுக்கு வேகாத வெயில் எதுக்கு இருக்க? கோர்ட் சொல்லிடுச்சு, நீங்களே செய்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்கு விவசாயத்தை காப்பாற்ற, சுற்றுச்சூழலை காப்பாற்ற, இதை அகற்றுகிற வேலையில் நானே ஈடுபடுகிறேன். என்ன நன்மை தெரியுமா அதில் உங்களுக்கு? பலருக்கு தெரியாது. கட்சியில ஒதுங்கி இருந்தவங்க எல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க இப்போ வந்து என் பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. 2 மணி நேரம் அதுலேயே போயிருக்கு. எனக்கு அவ்வளவு ஒரு பொதுக்கூட்டத்தில் அவ்வளோ கட்சிக்காக எதுக்கு உட்காந்துருப்பாங்க, நம்ம மேடையில் இருப்போம், அப்படியே போயிடுவாங்க. இது சீமக்கருவை விட்டுறதுக்கும் கூட நிற்கிறான். அதுக்கு பிறகு 2 மணி நேரம் ஒருத்தராக வந்து போட்டோ எடுத்துக்கிறான். பழைய ஆட்கள், விலகி இருந்த ஆட்கள் எல்லாம். ஆக வேலை கருவேலவும் வெட்டப்படுகிறது, மறுமலர்ச்சி திமுகவும் மேலும் துளிர்த்து வளர்கிறது. அதனால ஒவ்வொரு மாதமும் அவர் தான் போறேன், எல்லாரையும் சந்திப்பேன், அந்த வேலையை செய்வேன். தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பட்டியலில் ஏறவில்லை. நம்மளவுக்கு யார் செஞ்சது தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்கள்? முல்லை பெரியார் ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், நியூட்ரினோ ஆகட்டும், நெய்வேலி ஆகட்டும், பெரியார் மையம் ஆகட்டும், நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு சாதிச்சு கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கிறோம். தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றி இருக்கிறோம். நதிநீர் ஆதாரங்களை காப்பாற்றி இருக்கிறோம். இதை செய்வது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இனி வசந்த காலம் வராமலா போகும்? பனிக்காலம் வந்தால் எம்எல்ஏ ஆகணும் பின்னாடி வராதீங்க. நான் சொன்னேன், என்னில் பலரை, என்னோடு இருக்கின்ற பலரை எம்எல்ஏக்களாக நான் பார்ப்பேன் எதிர்காலத்தில். அவர் எம்எல்ஏக்கள் ஆவார்கள். ஒரு 3 பேருக்கு குறையாம 4 பேர் வர எம்பிக்கள் ஆவார்கள். இதே பூமியினால் அதே மதுரையில் எம்எல்ஏவா வருவார். சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செந்தில் செல்வனையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றாங்க. ராஜினாமா செய்றீங்களா? பதிலே சொல்லல. திமுக கூட்டணியில நீடிக்கணுமா வேண்டாமா? பதில் சொல்லுங்க. 4 உங்களை கேட்கல, செந்தில் செல்வனை கேட்டேன். 4 முறை கேட்டேன், 4 முறை பதில் சொல்லவில்லை. பதிலே சொல்லல. சரி, உங்களுக்கு இந்த பதவியில் நீடிக்கிற விருப்பத்தில் இருக்கீங்க, எனக்கு வேலை அதிகமாக இருக்கு, உயர்நிலை குழு டைம் ஆயிடுச்சு, நல்லபடியாக போயிட்டு வாங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உயர்நிலை குழுக்கு போயிட்டேன். செந்தில் செல்வம் வரல. சன் டிவியில் போனேன். நான் திமுக சிம்பல் நின்று திமுக எம்எல்ஏவாகத்தான் இருக்கிறேன். இனியும் திமுக எம்எல்ஏவாகவே நான் தொடர்வேன். மறுமலர்ச்சி திமுகவுக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை. இது செந்தில் செல்வனுடைய வாக்குமூலம். வாழ்க செந்தில் செல்வன், நல்லா எம்எல்ஏ நல்லா இருப்பேன். ராஜேந்திரன் நிலை என்னாச்சு? சின்ன வயசுல மாணவ பருவத்தில் கூட இருந்த தம்பி, 45 வருஷமா அவன் உயிராக நேசிக்க தம்பி. அவர் நேற்று மத்தியானத்துக்கு மேல போனுக்கு வரல. உயர்நிலை குழுவில் பேசுறப்ப 5 நிமிஷம் போச்சு, அது தனியா பேசுறா வந்தார். ஜெயிக்க முடியாதுன்னு அப்படின்னா, அப்படி ஜெயிக்க முடியாத என்ன? அண்ணா தோக்கலையா? காமராஜர் தோக்கலையா? ஏன் அடியேனே தோக்கலையா? ஜெயிக்க முடியும்னா என்ன? இதை விட உயர்ந்த இடத்திலே உங்களை நான் பார்த்தேன். இல்லை, அது சரியா வராது சொல்லுறப்ப அப்படி
யோசிக்கிறேன் போயிட்டாரு. ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாரு. ரூமை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அவர் பக்கத்து பையங்களை எல்லாம் கூப்பிட்டு பார்க்க சொன்னேன். சுதாசுபுரமணியத்துக்கு பாலசுப்ரமணியத்துக்கு சொன்னேன். அவர் பார்க்கல. ஆனால் இப்போ ஒரு தபால் அனுப்பியிருக்கார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதில் நான் கட்சியை விட்டு போகவில்லை, ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக மதிமுக உறுப்பினர் என்ற உணர்வோடு தான் நான் இருப்பேன். அதுக்கு பிறகு ஏதாவது சூழ்நிலையில் அவங்க கட்சி விரோத நடவடிக்கை நீக்கினா நீக்கட்டும், அப்போ பார்த்துக்கலாம். நான் மறுமலர்ச்சி திமுகவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். மறுமலர்ச்சி திமுகவை விட்டு நான் வெளியே போய்விட்டதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த சூழ்நிலையில் திரும்ப போய் தேர்தலில் நிற்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வர முடியும், நான் அந்த முடிவை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாத நான் இருக்கிறேன். ஆனால் மதிமுக எம்எல்ஏவாகத்தான் நான் இருப்பேன். என் மீது ஏதாவது ஒரு கட்டத்தில் டிஎம்கே நடவடிக்கை எடுத்தால் அதை பிறகு பார்த்துக்கொள்வோம் என்று எழுதி அனுப்பியிருக்கிறார். நான் மதிமுகவை விட்டு விலகவில்லை, அதில் தான் நான் நீடிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். இதை பிரஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்லுவேன். அவங்க என்ன போட போகிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நான் மதிக்கிறேன். நீங்கள் இந்த முடிவு எடுத்து மதிமுக தான் அந்த உணர்வோடு தான் அதே கருப்பு சிவப்பு போட்டு தான் இருப்பேன்னு சொன்னால் நல்ல சபாஷ், நல்ல முயற்சி தான். நான் உங்களை மேலே எந்த குறையும் சொல்லலை. இந்த பொதுக்குழுவிலையும் உங்களை பற்றி யாரும் தவறாக பேசலை. நீங்கள் நல்லா இருங்க. நீங்கள் இன்னும் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. நீங்கள் ராஜினாமா பண்ணுறதுனால பெரிய கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் அதை பரிசீலிக்க தயாராக இல்லை என்று உங்கள் மூலமாக நான் அவருக்கு தகவல் அனுப்புகிறேன். வாழ்க. இப்பொழுது நான் பிறந்த நாளை யாருக்கும் சொன்னது கிடையாது. வாஜ்பாயே எனக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து ஒரு நாள் போட்டார். அடல்டி டுடே இஸ் நாட் மை பர்த்டே, மே 22. அவர் கவிஞர் இல்லை. 365 நாளில் ஏதாவது ஒரு நாள் உங்கள் பிறந்த நாளாக இருக்கும்ல, இந்த வாழ்த்தை அந்த நாளுக்கு அனுப்புங்க. நான் பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டில் கூட இருந்தது கிடையாது. இம்முறை ஜீவன் சென்னை மண்டலாதிபதிகள் எல்லாம் சேர்ந்து 83வது பிறந்த நாளை கொண்டாடிதான் ஆகும். எனக்கும் பார்த்தேன், நம்ம இனி எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்னு தெரியல. ஒரு விழாவை கொண்டாடிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். 23 முத்தியா ஹால் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அண்ணா பிறந்த நாள் வள்ளுவர் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கிலே நீங்கள் வந்தால்தான் மண்டபம் நிறைந்து வெளியிலே 1000க்கு மேற்பட்ட சேரலை போடுவோம். அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. போன திருச்சி மாநாட்டு அவளை செலவழிக்க இப்போ வசதி இல்லை. நீங்கள் எல்லாரும் வரணும், எல்லா தோழர்களும் வருவீங்க. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் விழாவில் செப்டம்பர் 22 வராட்டி பரவாயில்லை. அது என் நண்பர்கள் பழைய அதிகாரிகள் அவங்க வந்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் வராட்டி பரவாயில்லை. 15ஆம் தேதி கண்டிப்பாக வந்துருங்க. அண்ணா பிறந்தநாள் விழாவை புதிய ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதனால தான் சொன்னேன், சென்றது இனி மீளாது, இன்னும் புதிதாய் பிறந்தும் இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று நான் சொன்னேன். அந்த விதத்தில் செப்டம்பர் 15 சங்கொலி விழா, ஜூலை 17 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் விழா. அதுக்கு பிறகு இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்களே, அதுக்கு நீங்கள் ரொம்ப செலவழிச்சிட்டு எல்லாரையும் வர சொல்லி நான் சொல்லலை. இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு வாழ்க்கை கிடைக்கிறீங்க. கொஞ்சம் 500 பேர் வந்தால் கூட போகும். அந்த மண்டபமே 600 பேர் தான் உட்காரலாம். ராஜா முக்கிய ஆகல. அது இவர்கள் விருப்பப்பட்டு நடத்துகிறாங்க. அவங்க என்ன உதாரணம் சொன்னாங்க, பெரியார் 40 வயசுல நடத்துகிறாங்க, அண்ணா 50 வயசுல 40 வயசுல நடத்துகிறாங்க. நீங்கள் மட்டும்தானே மாட்டேங்கிறீங்க. அப்படி விளம்பரம் செஞ்சுக்கிற நான் விரும்புகிறேன். விளம்பரம் இல்லைங்க, எங்களுக்கு ஒரு மன திருப்திக்கு உங்கள் பிறந்த நாள் நாங்கள் கொண்டாட விரும்புகிறோம். எங்கள் வீட்டிலேயே நாங்கள் கொண்டாடுறது இல்லை. அவங்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது. இப்போ நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்க, முடிஞ்சவங்க வரட்டும், நம்ம செலவழிச்சிட்டு வர வேண்டாம். 15ஆம் தேதி வந்துடுங்க. இந்த நிகழ்ச்சி நல்லா நடத்தணும்னு சொல்லி நான் நினச்சப்ப
இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு பண்ண முழு பெருமையும் நம்முடைய தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணியம் அவர்களுக்கு தான் பிரமாதமாக பண்ணிட்டார். நீங்கள் உள்ள நுழைஞ்சி பதிவு பண்ணுற இடமும் சரி, பேக்ராப்பும் சரி, ஏற்பாடும் சரி, சாப்பாடும் சரி, பிரமாதமாக பண்ணிட்டார். அவருக்கு உதவியாக இருந்த வடசென்னை மாவட்ட செயலாளர் தென்றல் விசார் பாஸ்கர் டில்லி பாபு அவர்களுக்கும், தம்பி அழகேசன் அண்ணாநகர் பகுதி செயலாளருக்கும், தென்சென்னை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் காயல் கோவிந்தராஜ், நொச்சிக்குப்பம் தம்பி ரவிக்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும், அமைப்பு செயலாளர் குருநாதன், தலைமை கழக வந்தியத்தேவன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த பொதுக்குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு பாடுபட்டதற்கு நன்றி சொல்வது சைதை சுப்பிரமணி அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த பொதுக்குழு நீண்ட காலத்துக்கு நினைவில் இருக்கும். நினைவு வரும்போதெல்லாம் சுப்பிரமணியனுடைய நினைவும் வரும். அவர் நீண்ட காலம் நன்றாக வாழ வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நல்ல ஆரோக்கியத்தோடும், உடல் நலத்தோடும், மனமகிழ்ச்சியோடும், மனநிறைவோடும் நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடும் வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, நெடுநேரம் பேசிவிட்டேன், பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் இந்த உரை கேட்டு அமைதியாக அமர்ந்திருந்த உங்களுக்கும், இப்போ போனாலும் உங்களுக்கு இடம் கிடையாது, ஒரு கூட்டம் பூரா உட்கார்ந்துருக்கு, அது 3000 பேர் சாப்பாடு தயார் பண்ணியிருக்கு. நல்ல அருமையான சைவ சாப்பாடு, 3 ஸ்வீட்டு, ஒரு பாயாசத்தோட அருமையான சாப்பாடு அண்ணாச்சி நல்ல அண்ணாச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த பொதுக்குழு வெற்றிக்கு காரணமானவர்களுக்கு நன்றி தெரிவித்து, வாழ்க பெரியாரின் புகழ், வாழ்க அண்ணாவின் புகழ், வாழ்க தேசிய தலைவரின் புகழ் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.